தான் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் அப்படிங்கிறத நான் சொல்லலை, இப்போ மக்களே இப்போ உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா அவர் பொறுப்பேற்கிற நேரத்தில் கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக அவர் முன்னாடி இருந்தது. ஏன்னா கொரோனாவால் பல உயிர்கள் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அவர் முதலமைச்சராகவே பொறுப்பேற்கிறாரு. கொரோனா 2வது காலகட்டத்தில் தான். அப்போ அவர் பொறுப்பேற்றத முதல் கையெழுத்து என்னவா இருந்ததுன்னா, 4000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொரோனா நிவாரண நிதியை வழங்குவது தான் முதல் கையெழுத்தாகவே இருந்தது. அடுத்து முதல் நாள் கையெழுத்திலே தான் மகளிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோலாம் மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தலை, முதல் நாளே அறிமுகப்படுத்திட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் ஒரு பிபிடி கிட்ட எடுத்து போட்டுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ளேயே நுழையிறாருன்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேற யாருக்கும் அந்த தைரியம் வராது. ஏன்னா என் உயிர் போனால் கூட போயிட்டு போகுது, என் மக்களோட உயிர் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த காலகட்டத்தில் ரெம்டெசிவிர் மருந்து தான் கொரோனாவுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது அப்படின்றத சூழ்நிலையில் ஒன்றிய அரசு 50% தான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலையும் போதும் 50%, மீதி 50% தமிழ்நாடு அரசே கொள்முதல் செஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொல்லி சிப்லா நிறுவனத்துக்கிட்ட ரெம்டெசிவிர் மருந்துகளை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றியவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதெல்லாம் அவர் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதத்துலேயே செஞ்சது. இதெல்லாம் ஒரு மாதம் தானா இருக்குது, ஒரு மாதத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு மாதத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.